வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா ஆயில்யம் நட்சத்திரம். அந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியத்தை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில்யம் நட்சத்திரம். நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 27 நட்சத்திரங்களோட வரிசையில் இது 9வது இடத்தை பெறுகிறது இந்த ஆயில்ய நட்சத்திரம். இதன் அதிபதி புதன் பகவான் ஆவார். இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இது உடலில் நுரையீரல், வயிறு, கல்லீரல் போன்ற பாகங்களை ஆளுமை செய்கிறது. இது கடக ராசிக்குரிய நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் டி, டு, டே, டோ ஆகியவை. தொடர் எழுத்துக்கள் மே, மை ஆகியவை. ஆயில்ய நட்சத்திரத்தோட குண அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் நல்ல பேச்சாற்றலும் கல்வி அறிவும் சகல வித்தைகளும் கற்றறியக்கூடிய ஆர்வமும் இவங்ககிட்ட இருக்கும். அழகிய கண்களையும் சுருட்டை முடியையும் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. எதிரிகளை கூட நண்பர்களாக்கி கொள்வார்கள். தங்களுடைய கனிவான பேச்சினால் கல்லையும் கரைய வைக்கும் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றவர்களாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும். நாளை நடப்பதை கூட முன்கூட்டியே இவங்க அறிவாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை எளிதில் ஏற்க மாட்டார்கள். கண்களால் 1000 கதை பேசுவார்கள். சற்றே சஞ்சல குணமும் இவங்ககிட்ட இருக்கும். இவர்களின் வயதை, தோற்றத்தை கொண்டு இவங்களை எடை போட முடியாது. இயற்கையை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பாங்க. பயணங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரே நேரத்தில் கூட 2 காரியங்களையும் செய்து சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வயசை வச்சு இவங்களை நம்ம எடை போட முடியாது. பார்க்க வயசு இப்போ 32 வயசுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள பார்க்க 25 வயசு ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. 25 வயசு அப்படின்னு அவங்களுக்கு வயது 25 இருக்கலாம், ஆனால் அவங்கள பார்க்க 20 வயது ஆள் மாதிரி தான் இருப்பாங்க, 18 வயது ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வயதை வச்சு இவங்களை தோற்றத்தை கொண்டு வயதை எடை போடவே முடியாது. இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்பவே ஆடு, கோழி, நாய், முயல், புறா இந்த மாதிரி வளர்க்க ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லையும் ஆர்வம் இருக்கும். எத்தனை வேலைனாலும் இழுத்து போட்டு ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கும். அதை சாதித்து வெற்றி பெறக்கூடிய திறமை. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளமையிலேயே சுக்கிர திசை வருவதனால் விரைவிலேயே திருமண வாழ்க்கை அமைந்துவிடும். இளமையில் வறுமை ஏற்பட்டாலும் மத்திம வயதில் யோகம் உண்டாகும். மனைவி, பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இவர்களின் தேவைகளுக்காக அதிகம் செலவு செய்வதால் பல தகிடு தத்த வேலைகளிலும் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பார்கள். பெற்றோர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவதால் வண்டி, வாகனம், பூமி, மனை அனைத்தையும் சேர்ப்பார்கள். இவங்க வாழ்க்கையையும் திட்டமிட்டே வாழ்வார்கள். நொறுக்கு தீனி விரும்பிகள் என்பதால் எப்பொழுதும் எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். தொழில். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலை செய்யும் இடத்தில் நீதி நேர்மை தவறாமல் ரொம்பவே நாணயத்துடன் நடப்பார்கள். மனசாட்சிக்கு மீறி எந்த பணியிலும் ஈடுபட மாட்டார்கள். குறிப்பாக கெட்டவர்கள் செய்யும் கெட்ட வேலைகளுக்கு துணை நிற்கவே மாட்டார்கள். அதிக மன தைரியம் கொண்டவர்கள். இவர்களில் பலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் ஆய்வுக்கூடத்தில் அறிவியல் அறிஞர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களைப் போல நடித்து காட்டுவதிலும் பழமொழிகளை உதாரணமாக கொண்டு பேசுவதிலும் வல்லவர்கள். 40 முதல் 47 வயதுக்குள் சொத்துக்களை வாங்கி குமிப்பார்கள். பெயர், புகழ், அந்தஸ்து யாவும் இவர்களிடம் பெருகும். அதிகாரமிக்க பதவிகளிலும் அமர்வார்கள். பலரை நிர்வகிக்கும் ஆற்றல், ஆலோசனை கூடிய வல்லமையும் உண்டாகும். மெக்கானிக்கல், பொறியியல் துறையிலும் இவங்க வல்லவர்களாக இருப்பார்கள். நோய்கள். இவங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் வரும்னா, நுரையீரல், வயிறு, உணவு குழாய் மற்றும் குடலுக்கு இடையிலான ஜவ்வு, கல்லீரல், கணையம், ஈரல் போன்ற பாகங்களில் பிரச்சனை உண்டாவதுடன் மூச்சு விடுவதில் சிக்கல்களும், மூட்டுகளில் வலியும், கால்களில் வீக்கமும்,
நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக புதன் திசை வரும். இதன் மொத்த வருடங்கள் 17 என்றாலும் பிறந்த நேரத்தை கொண்டு கணக்கிட்டு மீதமுள்ள புதன் தசா காலங்களை அறியலாம். முதல் திசையாக வரும் புதன் திசை காலங்களில் கல்வியில் நல்ல உயர்வு, நல்ல அறிவாற்றல், பேச்சாற்றல் ஆகியவை உண்டாகும். புதன் பலம் இழந்திருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி கல்வியில் மந்த நிலையை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று பண்டைய நூல்களில் எழுதியிருந்தாலும் அது உண்மையா என்ற பல கேள்விகள் இன்றும் உள்ளது. இரண்டாவதாக வரும் கேது திசையானது மொத்தம் 7 வருடங்கள் நடைபெறும். கேது திசை காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்வியில் மந்த நிலை ஆகியவை உண்டாகும். மூன்றாவதாக வரும் சுக்கிர திசை 20 வருடங்கள் நடைபெறும். இத்திசை காலங்களில் சுக்கிரன் பலம் பெற்று அமைந்திருந்தால் எல்லா வகையிலும் மேன்மை, செல்வம், செல்வாக்கு சேரும் வாய்ப்பு, குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். சூரியன் 6 வருடம், சந்திரன் 10 வருடம், செவ்வாய் 7 வருடம் என நடைபெறும் இத்திசை காலங்களில் கிரகங்கள் பலம் பெற்று அமைந்திருந்தால் மேன்மையான பலன்களை பெற முடியும். பலம் இழந்திருந்தால் அதற்கேற்றபடி நன்மை, தீமை கலந்த பலன்களைத்தான் பெற இயலும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை மாரக திசையாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் புன்னை மரமாகும். இம்மரத்தை வழிபாடு செய்வதால் நற்பலன்கள் உண்டாகும். இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதத்தில் இரவு 11 மணியளவில் வானத்தில் நற்காரியங்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரக சாந்தி செய்தல், ஆயுத பயிற்சி மேற்கொள்ளுதல், கிணறு குளம் வெட்டுதல், மந்திர பிரயோகம் செய்தல் போன்றவற்றை இந்த நட்சத்திர நாட்களில் செய்யலாம். வழிபாடு ஸ்தலங்கள்: சங்கரன் கோவில் திருநெல்வேலிக்கு வடக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலத்தில் சங்கரலிங்கத்துக்கும் கோமதி அம்மனுக்கும் இடையில் சங்கரநாராயண் சன்னதியில் வழங்கப்படும் புன்னை மரப்பட்டையில் செல்லரித்து உருவான புற்று மண் பிரசாதம் எல்லாவித நோய்களையும் தீர்க்கும். புல்ல பூதங்குடி கும்பகோணத்து வடமேற்கில் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புஜாங்க சயனராக காட்சி தரும் ஸ்ரீராமர் ஸ்தலம். இங்கு புன்னை மரம் உள்ளது. திருப்புகலூர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துக்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அக்னீஸ்வரர் அருள்பாலிக்கும் ஸ்தலம். நாகூர் நாகை மாவட்டம் நாகப்பட்டினத்திற்கு வடக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகநாதர் நாகவல்லி உள்ள ஸ்தலம். தலமரம் எண்கண் என்ற ஊரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் ஸ்தலம். இவற்றை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூற வேண்டிய மந்திரம்: ஓம் சகஸ்திரபாணாய வித்மஹே சர்ப்பராஜாய தீமஹி சந்தோ ஆனந்த பிரசோதயாத். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்கள்: அஸ்வினி, ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி ஆகிய ஆண் பெண் நட்சத்திரக்காரர்களை இவர்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஆயில்ய நட்சத்திரம் பொதுவாகவே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவே நல்லவர்களாகவும் பலரை கவரக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் எல்லோரும் அப்புறம் வாழ்க்கை ரொம்பவே யோகமாக தான் அமையும். இவங்களுக்கு ரொம்பவே நல்ல நேரம்தான். இளம் வயதில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க குடும்பத்தில், தாய் தகப்பன் வீட்டில். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லா செல்வ வளமும் சேரும். இவங்க மத்தியம வயதிலேயே திருமணம் சிலருக்கு லேட்டாக நடைபெறும். இவங்க மத்தியம வயதிலே நல்ல வசதியானவங்களா, செல்வாக்கு உள்ளவங்களா மாறிடுவாங்க. நிறைய பணம் பொருள் சேர்த்து குமிச்சிருவாங்க. இவங்க ரொம்பவே திறமைசாலிகளாகவும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் இவங்களோட மொத்த குறியுமே இருக்கும். அதிக நகை போட்டு பொண்ணு எடுக்கணும், நம்ம நல்லா வசதியாக இருக்கணும், வசதியான இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இவங்களுக்கு திருமணமாகி வர்ற பொண்ணும் நல்லா வசதியான வீட்டில இருந்து தான் வருவாங்க. அவ்வளோக்குள்ள இவங்களும் வசதியாக இருக்கணும், நல்லா வசதியான இடத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு பெரும்பாலானோர் இவங்க ஆசைப்படுவாங்க. இவங்க தாய் தகப்பன் மீது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வர்ற மனைவி பிள்ளைகள் மீது ரொம்பவே பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. குடும்பத்துக்காக ஏதாவது செய்ய இவங்க ரொம்பவே நொறுக்கு தீனி சாப்பிட்றதுல பிரியர்களாக இருப்பாங்க. பண்டம் அளவுக்கு எப்பவுமே எதையாவது வாயில போட்டு அசை போட்டு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக. நிறைய பேருக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெற்றுவிடும். ஒரு சிலருக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா நட்சத்திரக்காரங்களும் அந்த நட்சத்திரத்திலே உள்ளவங்களை திருமணம் செய்யக்கூடாது. ஆயில்யத்துக்கு ஆயில்யம், அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் அந்தந்த நட்சத்திரங்கள் அந்தந்த நட்சத்திரக்காரங்களை கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.